ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட், ஒரு 3 பீட்ரூட் எடுத்துக்கங்க. 3 பீட்ரூட்டை எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணிங்கன்னா மிக்சியில் போடும்போது சரியாக அரைப்படாது. அப்புறம் சின்ன வெங்காயம், அப்புறம் வரமிளகா, கொஞ்சம் கடலப்பருப்பு, புளி, கொஞ்சம் பூண்டு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய். ஓகே, இப்போது வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை போட்டு நல்லா தாளிச்சுங்க. அதுக்கப்புறம் பூண்டு, அதுக்கப்புறம் புளியை எண்ணெயிலேயே போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் வரமிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிங்க. ஆக்சுவலாக இதில் வரமிளகா கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியில் போட்டு ஆட்டும் போது ஒரு 2 எண்ணெய் எடுத்து கம்மியாக வச்சுக்கலாம். இப்போது பீட்ரூட் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடணும். ஓகே, பீட்ரூட் சட்னிக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ வதக்கியாச்சு. ஸோ இதை வந்து ஒரு நிமிஷம் ஆற வைங்க. உடனே மிக்சியில் போட வேண்டாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்குங்க. மிக்சியில் போடும்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. ஓகே வியூவர்ஸ், சுவையான பீட்ரூட் சட்னி ரெடி. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க, ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரத்தம் நல்லா ஊறும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸை எழுதுங்க. பாய்.